ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு தன்வியோடைய வாழ்க்கையில் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆமாங்க, பாடுற ஆப்பர்ச்சுனிட்டியா விஷ்ணுவர்தன் மாதிரி இவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்களா? அதெல்லாம் கிடையாது. அது எல்லாத்தையும் விட தன்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப மேலான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. தன்வி வந்து ஒரு அழகான ஒரு லெட்ரு படித்தாங்க. அம்மா அந்த பிரிவு, அந்த வாடும் குழந்தையோடைய ஏக்கம், அம்மாவுடைய ஏக்கம்னு சொல்லிட்டு அழகாக ஒரு லெட்ரு படித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் நடந்தது. அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சென்னை அமிர்தா ஏவியேஷன் காலேஜோடைய சேர்மன் நேராக வந்து தன்வியோடைய அம்மா இனிமேட்டு துபாய்க்கு போக வேணாம், ஃபாரின் அப்ராடுக்கு வந்து போக வேணாம், அவங்க வந்து இங்கேயே இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து அம்மாவை இழந்து அப்பாவுடைய வளர்ப்பில் நான் வந்து வளர்ந்த ஒரு பையன். எனக்கு தெரியும் அம்மாவுடைய பாசத்துக்கான ஒரு ஏக்கம் வந்து எனக்கு தெரியும். தன்வியை பொறுத்த வரைக்கும் அம்மா இருந்தும் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதால அந்த ஒரு ஏக்கம் அவங்க பட்டதெல்லாம் வந்து எனக்குமே வந்து கனெக்ட் ஆக முடிஞ்சுது. அதனால் இனிமேட்டு வந்துட்டு தன்வியோடைய அம்மா வந்து அப்ராட் போக வேணாம், இங்கே சென்னை அமிர்தாவில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை பொசிஷன் கொடுக்குறேன், மாதம் 75,000 ரூபாய் சம்பளத்திற்கு தன்வியோடைய அம்மாவை நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் கையிலேயே கொடுத்துட்டு அந்த சென்னை அமிர்தாவுடைய லோகோ போட்ட ஒரு கோட்டையும் வந்து நம்ம தன்வி அம்மாவுக்கு வியர் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ தன்வி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, தன்வியோடைய எஜுகேஷனுக்காக 5 லட்சம் ரூபாய் கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. ஒரு பரிசாக வந்து அந்த ஒரு தொகையை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நிஜமாலுமே தன்விக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்வோம். தன்வியோடைய வாழ்க்கையில் இது வந்துட்டு மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.